நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படிங்கிற 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த 2 எக்ஸ்சேஞ்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் அவங்களே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ ஸோ ஒரு கம்பெனிஸ்லாம் இருக்கும். அந்த கம்பெனிஸ என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்பா வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இப்ப எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டின்னு இருக்கும். ஸோ நிஃப்டி பேங்க் அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பேங்க் நிஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ், குறிப்பிட்ட பேங்க்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட பேங்க்ஸ் மட்டும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதத்தான் நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாரி நீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்எஸ்சில மெயின் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50. ஸோ இந்த நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட டாப் 50 கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டாப் 50 கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்எஸ்சி தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி வந்து பிஎஸ்சில பிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்செக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ சென்செக்ஸ் 30 அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த பிஎஸ்சியோட சென்செக்ஸ் 30ல வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 30 கம்பெனிஸ அவங்க வந்து குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க. அதாவது பிஎஸ்சி வந்து குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க. பட் இதான் வந்து டாப் 50 கம்பெனி, இதான் வந்து டாப் 30 கம்பெனி அப்படின்னு நம்மளால எதுவும் முடிவு பண்ண முடியாது. அந்த முடிவு பண்றது பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம அது நம்ம டாப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு அது வந்து டாப் கம்பெனிஸா இருக்கலாம். ஸோ இத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ நிஃப்டி 50ல வந்து என்ன பார்த்தோம்? 50 கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த 50 கம்பெனிஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவ வருஷத்துக்கு 2 தடவ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் நடக்கும். ஸோ பிப்ரவரி மாசமும், அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஆகஸ்ட் மாசமும். ஸோ இந்த 2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரி குடுப்பாங்க. அதே ஏதாவது ஒரு ஷேர வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் குடுப்பாங்க. ஸோ அதாவது நிஃப்டி 50ல 50 கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த 50 கம்பெனில ஏதாவது ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வரும். அதே மாரி ஏதாவது ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிய போகும். ஸோ ஒரு ஷேர் தான் வெளிய போகும், ஒரு ஷேர் தான் உள்ள வருமா அப்படின்னு கிடையாது. ஸோ அவங்க குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இத்தன ஷேர் வந்து நம்ம வெளிய தூக்கிரலாம், இத்தன ஷேர வந்து உள்ள தூக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஷேர் வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்கு. எத்தன ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஷேர் வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ என்னென்ன ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இண்டிகோ வந்து என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏர்லைன் பிசினஸ் பண்றாங்க. ஏர்லைன்ல நீங்க டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இண்டிகோங்கிற கம்பெனி தான் வந்து இப்போதைக்கு நிஃப்டி 50ல வந்து ஆட் ஆயிருக்கு. அதே மாரி இன்னொரு கம்பெனி என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து ஆட் ஆயிருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேக்ஸ் ஹெல்த் கேர்ங்கிறது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்ங்கிற கம்பெனி தான் இப்ப வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட்ல இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இவங்க நம்பர் 1ல இருக்காங்க. அதே மாரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்பர் 2ல இருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே நிஃப்டி 50ல இருக்கு. மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு புதுசா வந்து நிஃப்டி 50ல ஆட் பண்ண போறாங்க. அதே மாரி ஒரு பழைய நியூஸ் வந்துச்சு. அந்த பழைய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 23 ஜூன் 2025ல வந்துச்சு. என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து நியூஸ் வந்திருக்கு. பிஎஸ்சியும், இண்டிகோவும் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க், ஹீரோ மோட்டோகார்ப் வந்து வெளிய போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த பிஎஸ்சிக்கு பதிலா இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஹெல்த் கேர வந்து உள்ள சேர்த்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்ணாங்க. 23 ஜூன் அன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி வந்து உள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் உள்ள வந்தது பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் ஹெல்த் கேர் வருது. பிஎஸ்சி வந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி வந்து இன்க்ளூட் பண்ணல. பிஎஸ்சிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம். அந்த பிஎஸ்சியோட எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஷேர் இருக்கு. அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சில. என்எஸ்சில மட்டும் தான் லிஸ்ட் ஆகும். பிஎஸ்சில அவங்க தனியா அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு பார்த்தீங்களா? பிஎஸ்சில வந்து அந்த ஷேர் வந்து லிஸ்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்க பிஎஸ்சி அப்படிங்கிறது என்னது அது எக்ஸ்சேஞ்ச். அந்த பிஎஸ்சிங்கிற எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கதிலேயே வந்து லிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்எஸ்சில தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாரி என்எஸ்சியோட ஷேர் இருக்கும். அந்த என்எஸ்சியோட ஷேர் இப்போதைக்கு வரல. பட் இனிமே ஃபியூச்சர்ல வந்து என்எஸ்சி அவங்க ஷேர் வந்தா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச்ல தான் அவங்க லிஸ்ட் ஆவாங்க. என்எஸ்சி அவங்களே வந்து லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. எது வந்து எக்ஸிட் ஆயிருக்கு, எது வெளிய போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து வெளிய போயிருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டோகார்ப் வந்து வெளிய போயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேங்க் செக்டர். பேங்க் வந்து வெளிய போயிருக்கு. அதே மாரி ஹீரோ மோட்டோகார்ப் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, டூ வீலர் செக்மெண்ட். டூ வீலர் நம்ம நார்மலா வந்து பைக்லாம் ஓட்டியிருப்போம். அதான் வந்து இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிய அனுப்பிச்சிருக்காங்க நிஃப்டி 50ல இருந்து. அதே மாரி அதான் நியூஸ் ஆர்டிகிள வந்து பார்த்துக்கோங்க. நிஃப்டி 50 வந்து என்ன என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஷபிள் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் ஹெல்த் கேரும், இன்டர்குளோப் ஏவியேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து இன் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்கும், ஹீரோ மோட்டோகார்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எப்ப இது ஆரம்பிப்பாங்க? எப்ப வந்து இதாகும்? எப்ப இன்க்ளூட் ஆகும்? எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30ஆம் தேதி தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்பயே நாளைக்கே அதாவது மண்டேவே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி தான் இதோட ஃபைனல் டேட். செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நிஃப்டி 50ல ஆட் ஆயிரும். மத்த அந்த 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50 வந்து வெளிய போயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வழியா என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல
ஸோ நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க, இன்ஃப்ளோ குடுப்பாங்க. ஸோ அதாவது மணி அனுப்புவாங்க. ஸோ ஒரு சில இன்வெஸ்டர்லாம் இருப்பாங்க. ஸோ ஒரு சில இன்வெஸ்டர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல என்ன செய்வாங்க, நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிக்கு மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, அதில பணம் போடுவாங்க. ஸோ அதே மாரி இங்க ETF இருக்கும். ஸோ ETFலயும் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50 அப்படின்னு தனியா ஒரு ETF இருக்கும். ஸோ இந்த நிஃப்டி 50ல என்ன கம்பெனி இருக்கோ, அந்த நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிக்கு மட்டும் தான் அந்த பணம் போகணும் அப்படிங்கிற அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இப்ப என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி 50ல இப்ப என்ன இருக்கு 2 இது ஆட் பண்ணியிருக்காங்க. 2 இது வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்கிளேப் ஏவியேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இண்டிகோ. ஸோ நிஃப்டி 50க்குள்ள வந்துச்சுன்னா, அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட் வழியாவும், அதே மாரி ETF வழியாவும், ஸோ அந்த மணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ உள்ள வரணும், எவ்வளோ வந்து இன்டர்குளோப் ஏவியேஷனுக்குள்ள அந்த ஷேருக்குள்ள வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $507 மில்லியன் வந்து உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து $423 மில்லியன் வந்து உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நுவமா அப்படிங்கிறவங்க. ஸோ நுவமா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஃபைனான்சியல் புரோக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி அவுட்ஃப்ளோ. ஸோ இப்ப என்ன செஞ்சிருக்கு, ஹீரோவும் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து வெளிய போப்போது. ஸோ அதே மாரி இப்ப நிஃப்டி 50ல அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வழியாவும், ETF வழியாவும் அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா, இந்த கம்பெனிக்கும் வந்து அமௌண்ட் போகும். ஸோ அதனால இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இது வந்து வெளிய போப்போது. ஸோ வெளிய போனா இந்த கம்பெனிக்கு வந்து அமௌண்ட் போகாது. ஸோ $251 மில்லியன் அதே மாரி $240 மில்லியன் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருந்தோ, ஹீரோ மோட்டோகார்ப்ல இருந்து அவுட்ஃப்ளோ ஆகப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஃபைனலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டோகார்ப்பும், இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து வெளிய போப்போகுது நிஃப்டி 50ல இருந்து. அதே மாரி இன்டர்குளோப் ஏவியேஷனும், மேக்ஸ் ஹெல்த் கேரும் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50க்குள்ள வந்து ஆட் ஆகப்போகுது. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோ மோட்டோகார்ப்பும் அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 கூட போல. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 கூட போல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா மிட் கேப்புக்கு போயிருச்சு. ஸோ அவ்வளோ மோசமா வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.